சிவபெருமான் மற்றும் மூதாட்டிக்கு இடையிலான அழகான பிணைப்பை விளக்கும் பிட்டுக்கு மண் சுமந்த கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதோ உங்களுக்காக மிகவும் சுவாரஸ்யமாக. ஒரு நாள் மதுரையில் வைகை ஆற்றில் பெரும் வெள்ளம் பெருகியது. கரையை அடைக்க ஊர் மக்கள் அனைவருக்கும் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அப்பொழுது அங்கு வந்தி என்ற ஒரு ஏழை மூதாட்டி பிட்டு விற்று பிழைத்து வந்தார். அவருக்கு ஆள் பலம் இல்லை, பணமும் இல்லை. தன் பங்குக்கு கரையை அடைக்க யாராவது கிடைக்க மாட்டார்களா என ஏங்கினார். அவளது பக்தியைக் கண்ட சிவபெருமான் ஒரு வேலையாள் போல வேடமிட்டு அந்த மூதாட்டியிடம் வந்தார். நான் உனக்காக மண் சுமக்கிறேன், அதற்கு கூலியாக உதிர்ந்த பிட்டை எனக்கு கொடு என்றார். மூதாட்டி கொடுத்த பிட்டை வயிறார உண்ட இறைவன் கரையை அடைக்காமல் மரத்தடியில் தூங்கினார். மன்னன் பாண்டியன் அங்கு வந்து பார்த்தபோது மற்றவர்கள் வேலை செய்ய இவர் மட்டும் பொழுதை கழிப்பதைக் கண்டு கோபமுற்றார். மன்னன் கோபத்தில் அந்த வேலையாள் முதுகில் பிரம்பால் அடித்தார். அடுத்த வினாடி அந்த அடி உலகின் அனைத்து உயிர்கள் மீதும் மன்னன் மீதும் விழுந்தது. அனைவரும் அதிர்ந்தனர். அப்போது அந்த வேலையாள் மறைந்து வானில் சிவபெருமானாக காட்சியளித்தார். அப்பொழுது அந்த மூதாட்டிக்கு முக்தி கிடைத்தது. இதில் இருந்து நாம் அறிவது, உண்மையான அன்பிற்கும் பக்திக்கும் இறைவன் ஒரு கூலியாளாக கூட இறங்கி வருவார்.